நாங்கள் தலை தீபாவளிக்கு ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். ஓகேவா, அதுக்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டாங்க. அந்த ட்விஸ்ட் என்னன்னு நீங்கள் பாருங்கள். யாருமே எடுக்க மாட்டாங்க. மொத்த ஃபேமிலியுமே வந்துட்டாங்க பாருங்க. ஸ்விம்மிங் பூல் வந்து ஃபில் ஆயிட்டு இருக்கு. இங்க ஸ்விம்மிங் பூல்ல வந்துட்டு வாட்டர் ஃபில் ஆயிட்டு இருக்கு, வெடி ரெடி ஆயிட்டு இருக்கு, நான்வெஜ் சமைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாம் கூட்டமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க. என்ன லுக் அப்படியே கண்ணை புடிங்கி தின்னு விடு. இவன் வந்து எங்க தலை தீபாவளிக்கு இவன் என்ன பண்றானே தெரியல. இவன் என்ன பண்றானே தெரியல. எல்லாரும் சேர்ந்து தலை தீபாவளி செலிப்ரேட் பண்ணலான்ட்டு மொத்த பேத்தி கூப்பிட்டு ஒரு காட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு ஃபுல்லா வரேன். எல்லாம் நான்வெஜ்க்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. எங்க ஸ்ரீ இது தமிழில் போட்டு விட்டுருங்க. பீப். எங்க ஸ்ரீஹரி பீப். ஃபீலிங்கா இருக்கு. நான் 10 தடவை கேட்டேன் எங்கடா மணி மணின்னு. அவன் வந்தா வர வரடா போறான் அப்படிங்கிறான். எனக்கு சின்ராசு இங்க வந்ததுல இருந்து ஒருத்தர் ரொம்ப கத்துறான். விட்டா கடிச்சு வச்சிருவான் போல. சரி சரி வா. எனக்கு ஆத்தர அடங்கல, எங்களை கடிக்காம விட மாட்டேங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இங்க ஒருத்தன் குடிச்சிட்டு இருக்கான் கொஞ்சம் தண்ணியில. என்னடா பண்ற? என்ன டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பட்டாசு வாங்கியிருக்காங்க. நாங்க வந்து பட்டாசு வெடிக்க போறோம். நெக்ஸ்ட் பெரிய பெரிய பட்டாசா வாங்கியிருக்காங்க. ஒண்ணு கூட சின்ன பட்டாசா இல்ல. நாங்களே எப்படி வெடிக்கிறது தெரியல. ஓகே, பட்டாசு வெடிப்போம். நெக்ஸ்ட் நாங்க ஸ்விம் பண்ண போறோம். அதுக்காக போயிட்டு இருக்கோம். தண்ணி நம்பிச்சு தெரியல. இவங்கதான் காடு. அதுக்குள்ள இன்னும் தண்ணி நம்பாம இருக்கு. எப்போ இது நம்பி நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்பிட்டு இருக்கு. இது எப்போ நம்பி நாங்க குளிக்கிறது? சரி, வெயிட் பண்ணுவோம். நான் குளிச்சிட்டு இருக்கமே. தண்ணி முட்டி வரைக்கும் தான் இருக்கு. அதனால இப்போ கொஞ்ச நேரம் நம்பினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் போய் குளிக்க போறோம். தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு. கொஞ்சம் லேட் ஆகும் நம்பருக்கு. 2 hours later. கராத்த பழைய பாப்போல் இருக்கு. அவ அடி மட்டும் தனியா தெரியுது. Next morning. பாத்து 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 வலிக்கு போடுங்க இருக்கு. பாத்து உழுவுறது கூட பாத்து தான் உழுவுறாரு. தூக்கி ஓட்டு போட்டுருக்கோம் இவரே. ஓகே, அப்படியே நீ நல்லா இடுப்பை வளைச்சு நெளிச்சு ஆடணும். என்ன
ஐயோ போச்சே. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அப்படியே அழுத்துற மாதிரி ஒரு அழுத்து தண்ணியில போட்டு அழுத்துங்க பாப்பா. கிஷோர் இன்னும் நெருக்கமா. த்ரீ டூ ஒன் கோ. வாங்க எல்லாரும் எங்க தலதீபாவளி ப்ரீவியஸ் நாங்கள் செலிப்ரேட் பண்றதுக்கு மத்தியானம் ஒரு சிக்கன் பிரியாணி, அப்புறம் காடை ஃப்ரை, அப்புறம் சிக்கன் கிரேவி எல்லாரும் வந்து வயிறு நம்ம சாப்பிட்டு நாங்கள் ஸ்விம்மிங் பூலை என்ஜாய் பண்ணிட்டு விடிய விடிய எல்லாமே கார்த்தி அண்ணாக்கு தேங்க்ஸ். அவரோட தோப்புல தான் வந்து வைப் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்றோம். அதே தான் நான் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன் இன்னைக்கு போகக்கூடாதுன்னு. இவங்க யாராவது போயிட்டாங்கன்னா அப்புறம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணி கோச்சிக்குவேன், பார்த்துக்குங்க. இல்ல என்னதான் போடக்கூடாது வந்து வீட்டுல அசைச்சிருவாங்க. ஐயா தலை தீபாவளி நாளானிக்குங்க. யார் பாவண்டா அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? 75 years later. ஹாய். எங்களோட தலை தீபாவளி வந்து இப்போ இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 1 day before ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு குட்டியாக ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ அப்போ ஃபோட்டோ ஷூட் ஏன்னா எல்லா ரோட்டில் வந்து ஃபோட்டோஸ் அடிச்சா கண்ணு வச்சிருவாங்க. ஸோ அதனால் எங்கள் மொட்டை மாடியில் தனியாக வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிறது மொட்டை மாடி வந்துட்டோம். மொட்டை மாடியில் எடுத்து ஃபோட்டோ ஷூட்லாம் வந்துட்டு என்னோட பர்சனல் ஃபோட்டோகிராஃபர் யார் தெரியுமா? நான் தான். இவனோட கிளிப்ஸ் எல்லாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அன்பெய்டு ஃபோட்டோகிராஃபர். கிளிப்ஸ் எல்லாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆட் பண்ணுறோம். யார் க்ளீன் பண்ணுறானோ இவன் தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். பாருங்க, மட்டன் காலையில் குடல் குழம்புக்கு குடல் கழுவிட்டு இருக்கேன். அடுத்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். கவியோட ஃபேவரட் வந்து குடல் குழம்பு இட்லி தான். பட் எங்கள் வீட்டில் நாங்கள் யாருமே குடல் குழம்பும் சாப்பிட மாட்டோம், இட்லி கூட சாப்பிடுவோம். அதனால சரி இவனுக்காக இவனே செஞ்சுக்கிறான். டேஸ்ட் நல்லா இருக்கணும்ல, நமக்கு பிடிச்ச மாதிரி நல்லா சாப்பிடணுன்ட்டு நம்ம நம்மளே சமைச்சிக்கலாம்ல. ஓகே ஃபைன். நாங்கள் எங்கள் காலையிலேயே வந்து எங்கள் சமையல் திறமையை நாங்கள் வந்து காமிக்க போகிறோம். எங்கள் வந்து தீபாவளி குடும்ப மாப்பிளைக்கு விருந்து. அது இவன் தான் செய்கிறான், ஆனால் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு செஞ்சுட்டு இருக்கான். என்ன ஸ்பெஷல் டுடே? இன்னைக்கு வந்து குடல் குழம்பு, இட்லி, அப்புறம் வந்துட்டு மட்டன் பிரியாணி, சிக்கன் சுக்கா, மட்டன் குழம்பு, அப்புறம் ரத்த பொரியல், மீன் ஃப்ரை, அதுக்கப்புறம் முட்டை, அதுபோல நண்டு ரசம். இதெல்லாம் வந்து இவன் தலை தீபாவளிக்கு இவங்க 2 பேருமே செய்கிறாங்க. நாங்கள் சும்மா பார்க்க போகிறோம். சாப்பிட்றக்கு ஒரு ஆள் வந்துருக்குது. இப்போ இன்னும் செய்ய வேலை செஞ்சு சரியா? இப்போதான் அடுப்பே பற்ற வச்சிருக்கு சரியா? அதுக்குள்ளே சாப்பிட்றக்கு அவசரமா? குட்டியால் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்திருக்க. சிண்டு இங்கே பாரு. இல்லையே ஊர் எஞ்சாப்பில் வாய் பேசுவாங்க ஒருத்தி. சுத்தனா என்னென்ன கவுச்சியா சுடுதண்ணிலாம் வாஷ் பண்ணணும், நார்மல் சோப்பில் வாஷ் பண்ணக்கூடாது. நீட்டாக இருக்கும். இவன் மட்டும் அழுக்குலேயே பரலவா. நான் சுத்தம் வந்து இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்க போகிறேன். நான் வந்து அவங்களுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ண போகிறேன். நான் வந்து எண்ணெய் தேய்ச்சிட போகிறேன் 2 பேருக்கும். மேலே பற்றுவாமா தலைக்கு சேக்ஷன்னா ஆள் மாதிரி ஊற்றிட்டீங்க. எப்போயும் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் குளிக்கிறாங்களா, ஸோ அதனால நிறையா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா அழுக்கு போயிடுவான். சும்மா தட்டுறாங்க, இதெல்லாம் மசாஜே இல்லைங்கிறா. நெக்ஸ்ட் வந்து எங்கள் வீட்டு மாப்பிள்ளைக்கு அவங்களே தைக்க போகிறோம். என்ன தைக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிச்சுக்கிறான். என்ன பண்ணுறான்னு தெரியல. பர்ஃபெக்டாக தைச்சிடும். ஃபோன் மேலே விழுந்து ஆல்ரெடி சரி ஃபஸ்ட்டு என்ன போடுறேன், அதுக்கப்புறம் தள்ள அடிப்பியா?
என்ன தேய்க்கல குறிக்கோள் இல்லை, தலையில் அடிக்கிறதுக்கு தான் குறிக்கோள் ஆக்குறான். அதான் தான் நாங்கள் என்ன வச்சுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கோயிலுக்கு போக போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு பட்டாசு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொண்ணு தலை தீபாவளிக்கு பொண்ணு ரெடி, இங்கே ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பொண்ணு ரெடி, மாப்பிள்ளையும் ரெடி. மாப்பிள்ளை பார்க்குறீங்களா? மாப்பிள்ளை பார்க்குறீங்களா? அதே காம்பினேஷனில் பச்சை கலர் சட்டை. மாப்பிள்ளையும் ரெடி, பொண்ணு ரெடி. கிளம்பியாச்சு. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ணுன்னு சொல்லி வீட்டில் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. இதுக்காக வந்து ஒரு நாட்டு வெடி ஒரு 3-4 வெடி வச்சுருக்கோம். போய் நாங்கள் இதை சாமி கும்பிட்டு ஆரம்பிக்கிற வேலை. நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். ஒரு தலை தீபாவளியை என்ஜாய் பண்ணுறோம். திருச்சி அங்கே வச்சுடா, மேலே சாட்டையை வச்சுக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் ஃபுல்லாக வந்து பட்டாசு அடிக்கிறாங்க. பேர் நாட்டு வெடி ஃபுல்லாக வந்துட்டு அவங்களே சர ரெடி பண்ணுறாங்க. சொந்தமாக தயாரிக்கிற மேனுஃபேக்சரிங். ஓகே, சொந்தமாக வந்து நாட்டு வெடி சர ரெடி பண்ணுறாங்க. இவங்க ஏன் இவ்வளோ பயந்துக்கிறாங்கன்னா அது வந்து நாட்டு வெடி, அதனால பயந்துக்கிறாங்க. இல்லைடா, எல்லாம் பார்த்து பயப்படுறாங்க. நீ வை, நான் கொடுக்கணும் ஓடி மட்டும் வந்துடுறேன். பட்டாசு ஒரே ஒரு வெடி வைக்கிறோம். மாப்பிள்ளை ரொம்ப பயந்துக்கிறாரு. வைக்கலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போதான். வந்துக்கடா. கிட்டே நின்னுங்க, ஏன் தூரம் போறீங்க? வா வா ஓய் ஐயோ போட்டுருங்க அது.